இந்திர விழா ஏற்பாடுகள் வந்து ஆரம்பமாகி இருக்கு. ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய வல்வெட்டித்துறை அம்மன் கோயில் திருவிழா, தீர்த்தம் திருவிழால இருந்து இந்திர விழா வந்து தொடங்குறது. ஸோ இன்றைக்கு வந்து எத்தனாம் தேதியா? 12 என்ன? இன்றைக்கு வந்து 12ஆம் தேதி 5ஆம் மாசம் வந்து இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இதை நான் எல்லாருக்கும் அறிய தருகின்றேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து இந்திர விழா ஏற்பாடுகளுக்கு முன்னுக்கு லைவ் ஒன்று போட்டு வரேன். தெரியாதவர்கள் இன்று அறிந்து நீங்கள் வருவீங்கள் என்ற ஒரு காரணத்துக்காக. இது வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரணி வைத்தியசாலை. சரியா? ஊரணி வைத்தியசாலையில இங்கேடா கேமராவை திருப்புறத காணையில என்ன மக்களே, ரைட் கன்னடன் ரைட். இது ஊரணி தீர்த்தக்கரை. இங்கதான் வல்லுடத்திர அம்மாளச்சி வந்து தீர்த்தம் ஆடிட்டு இப்ப அங்க போயிட்டு இளைப்பாறை கொண்டிருப்பா எங்களுடைய நடிகாட்டு பிள்ளையார் கோயிலில. ஸோ நான் அப்படியே காட்டிட்டு போறேன் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்காண்டு. எடுங்க எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாரும் வாங்க இன்றைக்கு. சரியா? இன்றைக்கா இதுதான் வல்வெட்டுத்துறை தீர்த்தக்கரை. இதுல வல்வெட்டுத்துறை இருக்கிற எல்லா கோயில்கள் வந்து தீர்த்த திருவிழாவில் வந்து இங்கதான் தீர்த்தம் ஆடுறது. ஸோ சாமி தீர்த்தம் ஆடிட்டு போட்டுது இதுலதான் ஆரம்பிக்குது. சரியா? இதுதான் நான் பிறந்த ஊரணி ஆஸ்பத்திரி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஊரணி வைத்தியசாலை. இங்கதான் நான் பிறந்த நான். இதுல வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். முதல் இடம் வாழை கட்டியிருக்கணும். ஸோ நிகழ்வு வந்து முதலாவது நிகழ்வு வந்து நார்மலா கடற்கரைக்குள்ள கொஸ்டின் நடக்கிறது. இந்த கடற்கரைக்குள்ள ஒரு மேடையும் காணல. ஊரணி தீர்த்தக்கரையில ஒரு 2 கிலோ போல இங்கேதான் இருக்கு. அதாவது எங்களுடைய பல்வை மகளிர் பாடசாலைக்கு பக்கத்தில் இருக்கிற பல்வை பாடசாலை கிரவுண்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் நடக்குது. இதுல வந்து SN மியூசிக் கொஸ்டின் நடத்துதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பல ஏற்பாடுகள் கொண்டிருக்குது. கடைகள் கூடினோம், பந்தர்கள் கூடினோம். இது வந்து வல்வை மகளிர் பாடசாலை. ஸோ இந்த வல்வை மகளிர் பாடசாலைக்கு அருகில் வந்து தான் நடிகாட்டு பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கேயும் வெகு விமர்சையாக வேறு லெவலில் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்த லைட்டிங். வல்வெட்டுத்துறை கணபதி மின் நிலையம் என்றாலே எல்லாருக்கும் தெரியும். இலங்கையில் புகழ்பெற்ற ஒரு மின் அமைப்பாளர்கள். இந்த மின் அமைப்பாளர்களோட நடிகாட்டு கணபதி மின் அமைப்பாளர்களோட ஏற்பாட்டில் வந்து பல விதமான பாருங்களேன் பயங்கரமாக செஞ்சிருக்கணும். இங்கதான் இப்ப எங்களுடைய அம்மன் வந்து குடியிருக்கிறா, தங்கி இளைப்பாறை கொண்டிருக்கிறா. கோபுரம் சார் இருக்கணும். இளைப்பாறை முடிஞ்சு திருவிழா ஆரம்பிச்சோன்றிருக்கேக்கல எங்களுடைய அம்மன் வந்து விளையாடுத்துற அம்மன் கோயிலுக்கு போயினோம். ஸோ இங்கே வந்து லைட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போட்டு கிடக்கு. ஃபுல் ஏற்பாடு. அதுல ஒரு சிலையில் படம் வரைஞ்சு வந்து நட்டிருக்கணும். படமே இருப்பது போல அம்மனுடைய படம் வந்து வரைஞ்சு வச்சிருக்கணும். ஓ பயங்கரமா இருக்கு. ஓ அர்த்தநாதீஸ்வரர் வரைஞ்சிருக்கணும். எங்க பார்த்தாலும் வாழைகள் கரண்டு எல்லாம் லைட்டு மின் எல்லாம் போட்டிருக்குது. இது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சாமி நிக்கிற இடம். இதுலயும் வளமையா வந்து கொஸ்டின் நடத்துற வேலை நடக்கல போல. இதுல வந்து மோர் கொடுத்து கொண்டிருக்கணும். மோர் ஜூஸ் வேணுமென்றாக குடிக்கலாம். வேம்படி இளைஞர்களால் வந்து இதை கொடுக்கப்படுது இந்த இடத்துல. இவர் வந்து நிறைய காசு எண்ணி கொண்டிருக்கிறார். அதான் இப்படி இந்த தாயை வருகின்ற ஒரு இதுவும் போட்டு கிடக்குது பாருங்க. இரவுல வந்து வேறு லெவல்ல இருக்கும். இரவு வந்து சும்மா கிளை கட்டும். இரவுக்கு வரத்தான் உங்களுக்கு தெரியும். இப்ப கொஞ்சம் படிச்சத்துல நான் காட்டுறதால உங்களுக்கு கொஞ்சம் வண்ணமயமாக தெரியாது. இரவு வந்து பாத்தீங்கன்னா வேறு லெவல்ல இருக்கும். கொஞ்சம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணிருப்பீங்க, நிறைய பேர் சில பேர் எண்ணிருப்பீங்க இந்த வாழைக்குலைகளை கட்டியிருக்கின்ற பாருங்க. இது ஒரு அழகான முருகன் சிலை என்று இரவடி விளையாட்டு கழகங்கள் வந்து நெஞ்சு கட்டியிருக்கணும். முருகன் வரைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஊரணியிலேருந்து வல்வெட்டுத்துறை சந்திக்கு வந்துட்டோம். சரியா?
ஸோ வல்வெடுத்துற சந்திலையும் வந்து வளமையா ஒவ்வொரு முறையும் இந்த பெண் வந்து இதுல நிற்பா, நடன கலைஞர் ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலை ஒன்றை வச்சு கிடக்குது. அதுவும் சிலை அண்டு விதத்தில் செஞ்சிருக்காங்க. இது வல்வெடுத்துற சந்தில வந்து எங்களோட கிருஷ்ணர் வந்து சைக்கிள் ஓடிக்கொண்டு வரார். இது வந்து எங்களோட சுலெக்ஷன் வல்வை சுலெக்ஸ் அக்குட்டி பிச்சுமணி இதுல விசை நிறுத்தி இருக்கு. இது சுலெக்ஷன் ஆகிறார் அக்குட்டி பிச்சுமணியோடைய வலைத்தளத்தோட அவையர். ஸோ இப்போ நாங்கள் வல்வெடுத்துற சந்தி தாண்டி அப்படியே நேர போய் கொண்டிருக்கிறோம். நேர கோயிலடி வளாகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுல மின் அலங்காரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக இருக்கும் இரவுல. ஸோ இது கோயில் வளாகத்துக்கு முன்னோக்கி இருக்கிற இடத்துல உதயசூரியன் இளைஞர்களால உதயசூரியன் விளையாட்டுகள் இளைஞர்களோட ஏற்பாட்டுல இந்த மாதிரியான மின் கும்பல் ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கணும். இரவுல நிறைய பேர் இப்படி ஃப்ரீயா இப்பதான் பார்க்கலாம். பின்னர் ஒரு 6 மணிக்கு பிறகு அவ்வளவு கிரௌடா இருக்கும், சினமா இருக்கும், லைன் கிடைக்காது, லைவ் ஒன்றும் போயிடாது. இதில் தண்ணீர் பந்தல், ஸோ இதில் தண்ணீர் பந்தல் தான் கிடக்குது. நான் நினைக்கிறேன் உதயசூரியன் விளையாட்டுகளை அவங்களுடைய பட்டத்திருவிழா நடக்கிற இடம் தான் இந்த இடம். இதுக்குள்ளேயும் வந்து நிகழ்ச்சியை நடக்கிறது. ஸோ இதே மின் அமைப்பெல்லாம் செஞ்சிருக்கலாம். ஸோ இதுதான் திருவிழா நடக்கிற எங்களுடைய வல்வெடுத்துறை அம்மன் ஆலயம். வடிவா கும்பிடுங்க, எல்லாரும் கையை கொடுத்து கையை இதுக்கு அங்கால இருக்க சிவன் கோயில் இருக்குது. இது வந்து அம்மன் கோயில். இவாட சிறப்பு தான் இன்றைய இந்திர விழா. இப்படி இங்கால வந்தீங்கன்னா ஆதிகோயிலடி சைட்டில் உள்ள ஆதிகோயிலடி இளைஞர்களை வந்து இப்படியான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கு, கோஷ்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 கோஷ்டி கிட்ட இன்றைக்கு நடக்கும். ஸோ இது வந்து வேறு ஒரு மின் அலங்காரங்கள்லாம் செஞ்சிருக்கணும். எப்படி இறைக்கு வந்து களை கட்டும் வழியாக பாருங்க, வர முடியாதவர்களும் பாருங்க. இதில் வந்து பொங்கல் ஒன்று நடக்குது. இதுதான் எங்களுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருடைய வீடாங்கான. இதில் வந்து ஏதோ என்னது பொங்குறாங்க, இந்த கஞ்சி வந்து மேதினா கஞ்சி என்னடா 18 கஞ்சி வந்து பொங்கி கொண்டிருக்கிறேன். யூனிவர்சிட்டி இளைஞர்கள் நினைக்கிறேன் மேதினத்தோட, அதாவது மே தினமன்ற எங்களுடைய மே 18க்கான கஞ்சி வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து மின் அலங்காரம், அதாவது ஆதிக்கோயிலடி இளைஞர்கள் ஏற்பாடு லைவ் பண்ணி முடிச்சுட்டு வரோம். ஆதி வைரவர் கோயிலடியா அதில் அம்மன் படம் நடக்குது. ஸோ அந்த இளைஞர்கள் வந்து ஃபுல்லா மின் அலங்காரம் மேல் வித்தியாசமா இருக்கு. இந்த முறை அடிக்கடி வருது சிதம்பரம் கல்லூரி. இதுல இருக்குது சிதம்பரம் கிரவுண்ட்ல வந்து ஒரு பக்தி இருக்குது பாருங்க. வீட்டுல எல்லாம் பயங்கர அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கணும் அந்த வீட்டுக்காரர்கள். ஸோ இப்படியே இதோட வல்வெடுத்துற ஆர்மி கேம்ப்ல இருந்து எங்களுடைய நிகழ்வு வந்து முடியுது. ஸோ மறக்காமல் எல்லாரும் இதை பாருங்க. ஸோ இதுல வந்து பெசாக் தினத்துக்கும் அவர்கள் தங்களுடைய ஆர்மிக்காரெல்லாம் வந்து அவர்களுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க. அப்படியே லைட்டாக கட்டி பார்த்துட்டு போம் திருப்பி ரைட். பார்த்தீங்கன்னா இது இப்படி இதில் வந்து முடிவு பெறுது. இதால வர்றாங்களுக்கு இதுதான் ஆரம்பம், அதால வர்றாங்களுக்கு அதுதான் ஆரம்பம். ஐஸ்கிரீம் கடை எல்லாம் போட்டு நிப்பாட்டிருக்கணும். எப்படியும் இன்றைக்கு இவ்வளோத்தோட தான் நீங்கள் பாதையில் வாகனங்கள் போடலாம். தெல்லிப்பளைய சைட்ல இருந்து யாழ்ப்பாண சைட்ல இருந்து வராங்க இதால வரலாம். மற்றது பருத்துறை சைட்ல இருந்தாக வர ஊரணி சைட்டால வரலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து வர வெள்ள வழியாலையும் வரலாம். வாகனங்கள் பாதுகாப்பாக வந்து விட்டுட்டு வாங்கும். ரைட். ஸோ மறுபடியும் இதால போறதுக்கு எல்லாரும் மறக்காமல் வாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் போறேன் லைவ். இந்த லைவை பார்த்துட்டு நிறைய பேர் வாரணீங்கள் வந்து சந்திச்சா கதைப்பம் சந்தோஷம். எப்படியும் இன்றைக்கு எல்லாரும் வேற பாருங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போங்க.